தமிழக பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வி ஆண்டிலேயே அமல்படுத்தும்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்த முந்தைய திமுக அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த அதிமுக அரசு பாடத்திட்டங்கள் தரமானதாக இல்லை என்று கூறி சமச்சீர் கல்வியை நிறுத்தி வைத்தது. அதற்காக சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்தது. இதை எதிர்த்து பெற்றோர்கள், கல்வியாளர்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கல்வியாண்டிலேயே 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையில் சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கடந்த ஜூலை 18ஆம் தேதி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சங்கமும் மேல்முறையீடு செய்தன. இவ்வழக்கில் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டது. சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டிலேயே அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் நீதிபதிகள் பஞ்சால், தீபக் வர்மா, PS சவுகான் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் ஒருமனதாக தீர்ப்பு பிறப்பித்தது. தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உட்பட அனைத்து அப்பீல் மனுக்களையும் தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் 10 நாட்களுக்குள் மாணவர்களுக்கு சமச்சீர் கல்வி திட்ட புத்தகங்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. சமச்சீர் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை 25 காரணங்களோடு ஏற்றுக்கொள்வதாக நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கி சமச்சீர் பாடப்புத்தகங்களை 10 நாட்களுக்குள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை முழுமையாக உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்த இந்த திருத்த சட்டம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை ஏற்று நடப்பு ஆண்டிலேயே தமிழகத்தில் சமச்சீர் கல்வி திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் உறுதியளித்தார். இதனால் 2 மாதங்களுக்கு மேலாக பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகள் மத்தியில் நிலவி வந்த குழப்பம் நீங்கியுள்ளது.